காப்போம், கட்சியை மீட்போம். சரி, பேசுறதுக்கு பேப்பரை கொடுங்க. நான் தான் எடுக்கணுமா? ஐயோ அப்பா. இது கம்யூனிஸ்ட் கட்சியை திட்டின பேப்பரு. அட, இது நேத்து நாம பேசி முடிச்சிட்டோமாப்பா. இந்த கம்பளத்தோடது ஏதோ இருக்குமே, அதை கொடுங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க இந்த சின்னத்துக்கு. என்ன சின்னத்தை மாத்தி காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? எனக்கே மறந்து போச்சு நாம சின்ன என்னன்னு. சம்பாதிச்சதை காப்போம், சம்மதியை மீட்போம். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ற கட்சிக்கு வாங்க. அங்க பாருங்க, சிகப்பு கம்பளம் 300 அடிக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. வாசல்ல இருந்து போட்டு நானே மேலே ஏறி நின்னுக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்க வரலையா? வராட்டி எனக்கு என்ன கவலை. பிரமாண்டமான கட்சி ஒரு கட்சிய எங்க கட்சி கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். குடியரசு கட்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குடியரசு கட்சி அமெரிக்கா தேர்தலே ஜெயிச்ச கட்சிங்க அது. அந்த கட்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல எங்க கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஏங்க, பிரம்மாண்டமான கட்சி ஒண்ணு நம்ம கட்சி கூட கூட்டணி வைக்க பேசிக்கிட்டு இருக்குது. காலையில கூட நம்ம பேசணும். நான் என்ன பேசுறேன்னு தானே கேக்குறீங்க? இருங்க, போனே எடுத்து காட்டுறேன். போன் எங்கப்பா? இருங்க கூப்பிடுறேன். குரிங். ஹலோ, பிரம்மாண்டமான கட்சியோட தலைவரா? வணக்கமுங்க, நான் தான் பழனிசாமி பேசுறேனுங்க. நம்ம எடப்பாடியில இருந்து பழனிசாமிங்க. நான் தான் பேசுறேனுங்க. அப்ப நம்ம கட்சி எம்படி பிரம்மாண்டமுங்க? ஏன்னா பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்லி போட்டேன். நம்ம கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதை எத்தனை கோடி பேருன்னு கேட்டனுங்க. ஆனா எங்களுது ராணுவ கட்டுப்பாடு கட்சிங்க. 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனா உங்க கட்சியில 2 கோடிக்கு கம்மியா இருக்கணும். ஆனா பிரம்மாண்டமான கட்சியா இருக்கணும். எங்க கட்சியை விட அதிகமாக இதுமா போச்சா அப்புறம் எங்க மானம் கெட்டு போயிடு. அப்புறம் நீங்க வந்துட்டு எங்க கூட கூட்டணிக்கு வரீங்க. உங்களோட பிரம்மாண்டமும் எங்க பிரம்மாண்டமும் பாசக பிரம்மாண்டமும் சேர்ந்துச்சுன்னா முப்பிரம்மாண்டம். நம்ம 3 பேர் கூட்டணி சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, அப்படி எல்லா இடத்துலயும் கோபால் பல்படியை விட நாம தான் அதிகமா ஜெயிக்க போறோம். அப்புறம் பிரம்மாண்டமான கட்சி தலைவரே, உங்களுக்கு எப்படி சீட்டு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை பண்ணிக்கலாமுங்க. அப்புறம் பிரம்மாண்டமான கட்சிக்கா தலைவரே, நம்ம ஒரு நாள் சந்திச்சு நேரில் பேசிக்கலாமுங்க. இப்போ உங்கள் பேரை சொல்லி நான் கேன்வாஸ்க்கு போயிட்டுங்களா? நன்றி. சம்பாதிச்சதை மீட்போம், சம்மந்தியை காட்போம் அப்படிங்கிற அந்த கொள்கையில நாம உறுதியா நின்று எல்லாத்துக்கூடயும் உறுதியா நிக்கணும். இந்த பிஜேபியில இருந்து விலைக்கு போகும்போது 1.5 கோடி தொண்டர்களோட கருத்தை கேட்டுட்டு தான் வெளியே போனோம். கூட்டணி வைக்கும் போது என்கிட்டயே கருத்து கேட்கல, கையை மட்டும் தூக்க சொல்லிட்டாங்க. நானும் வழியே இல்லாம கையை தூக்கிட்டு கூட்டணின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தமிழக மக்களின் நலனுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா? சம்மந்தி வந்தா கரிசோறு போடணும்ல, முதல்ல சம்மந்தி வரணும்ல. அதுக்குத்தான் கை தூக்க வேண்டியதற்காக, சம்மந்தியை காப்பதற்காக, தமிழ்நாடு மக்களுக்காக ஏதோ பேசிட்டு இருந்த ஃப்ளோ விட்டதுனால விட்டுட்டேன், அப்படித்தான் சொல்லணும். சரி, ஓகே, நம்ம பேப்பருக்கே போயிடுவோம். அது என்னது? உங்களுடன் ஸ்டாலின் பட்டா மாத்துறது, இபி கார்டு போடுறது, ரேஷன் கார்டுல பேர் சேர்த்துறது, அப்புறம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது, அதுபோக கவர்மெண்ட்ல என்னென்ன சிக்கல் எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் தீர்த்து வைப்பதற்காக தான் மாபெரும் திட்டத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த திட்டத்தை ஒவ்வொரு மக்களும் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து நடக்க வேண்டிய வேலையை மிக எளிமையாக செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இது அவ்வளவு சிறந்த திட்டம். இதற்காகவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். ஐயோ, நான் வேற எடப்பாடி பழனிசாமிங்கிறத மறந்துட்டு நான் வாட்டுக்கு. சரி, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க, தப்பெல்லாம் இல்லை. ஏன்னா நல்ல திட்டம் வரும்போது அதை மக்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுதான். இதெல்லாம் யாருங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்க போறா? பாருங்க, பேப்பரவே மாத்தி வச்சு என்னையும் கன்ஃபியூஸ் பண்றாங்க. என்னோட துறைக்கு கீழே ஒரு 13 பேர்த்த சுட்டு கொண்டதவே என்கிட்ட சொல்லலைங்க. நான் கூட ஏதோ நார்த் சைடு ஊப்பி அந்த மாதிரி ஊப்பியில எங்கடா தூத்துக்குடி இருக்குன்னு யோசிச்சனுங்க. சரி, பீகார் பக்கமாவது தூத்துக்குடி இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சனுங்க. துடுதுப்புன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, இந்த மாதிரிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடந்தப்ப இந்த மாதிரி பேட்டி கொடுக்காம விட்டா இந்த மாதிரி நீங்க என்ன தப்பா பேச மாட்டீங்களா? அதனாலதான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கலான்னு வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய கடந்த கால சாதனைகள். இதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை.
பிரம்மாண்டமான கூட்டணி, அதைத்தான் நான் ஃப்ளோல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமான கூட்டணி. அவர் சொல்லிட்டாரு கூட்டணியில எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, வந்துடுறேன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அநேகமா அடுத்த வருஷம் ஜூன் மாசம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸா இருக்குமே, குழப்பமா இருக்குமே அந்த பிரம்மாண்டமான கட்சி ஏதுன்னு. ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு தோணுதா? தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற பிரம்மாண்டமான கட்சி எதுன்னு யோசிச்சு பாருங்க. திமுக தான் அந்த கட்சி. அந்த திமுக கட்சி கிட்ட தான் நான் கூட்டணி பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நாம ஜெயிப்போம், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களையே முதல்வராக்குறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த திமுக கூட்டணி கட்சிக்கு ஒரு 200 தொகுதிக்கு மேல கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பிரம்மாண்டமான கட்சி. மிச்சம் இருக்கிற சீட் எல்லாத்தையும் எடுத்து எங்க கூட்டணி பிரம்மாண்டமா 10 சீட்டு ஜெயிக்க போறோம். அந்த பிரம்மாண்டமான கட்சி திமுகவை நம்ம கூட்டணியில இழுக்கிறதுக்கு பேசிட்டேன். அதனாலதான் ரொம்ப தைரியமா கட்சியை மீட்போம், சமந்தியை காப்போம் அப்படின்னு ரோட்டுக்கு வந்துட்டேன். அன்பார்ந்த தமிழக மக்களே, வாக்காள பெருமக்களே, நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக உழைப்பதற்காக இந்த பழனிசாமி என்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இன்னைக்கு நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கிற சிலிண்டர் 1000 ரூபாய் சிலிண்டர் 1500 ரூபாவாக மாறுவதற்காக பாஜகவுடன் ஓப்பன் கூட்டணி வைத்திருக்கிறேன். அந்த கட்சியெல்லாம் பழைய கூட்டணி. நாங்க பழைய கூட்டணி பிரிஞ்சு போய் புதுசா சேர்ந்த புது கூட்டணி. இந்த புது கூட்டணி தான் மக்களுக்கு கூட்டு அணியா இருக்கும். எல்லாரும் கேக்குறாங்க கூட்டணி ஆட்சியான்னு. கூட்டணி ஆட்சியான்னு கேக்குறவங்க கிட்ட பதில் சொல்றதுக்கு நான் வரல. நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம். மத்தவங்கலாம் கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி. அதுல நாங்களே ஜெயிச்சிருவோம். ஏன் தெரியுமா? எதை நம்பின்னு கேக்குறீங்களா? எங்களை நம்பியா? பிரம்மாண்ட கூட்டணி தலைவரை நம்பி. இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இவரு நம்ம கூட்டணியில குழப்பத்தை உண்டு பண்றதுக்கெல்லாம் ஐடியா பண்ணல. அவரு கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை பண்றது அவர் ஐடியா. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த கூட்டணியில பிரம்மாண்ட கட்சி தலைவரா யார் இருக்கான்னு சொல்லுங்க. ஜி.கே. வாசன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பிரம்மாண்ட கூட்டணி இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. பாஜக பிரம்மாண்ட கூட்டணி லிஸ்ட்ல அவங்கள சேர்த்திக்கவே இல்லை. அப்ப அடுத்த பிரம்மாண்டமான கட்சி யாரு கூட்டணிக்கு வராங்கன்னா, குக்கர் சின்னம் வச்சிருக்கிற டிடிவி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆனா இது பிஜேபி கூட்டணியில வந்துரும். பிஜேபி கூட்டணியில இல்லாத ஒரே கட்சி இந்த கட்சி மட்டும்தான். அவங்க தான் நினைக்கிறேன், கண்டிப்பா அவங்க தான். தீபா அம்மா பேரவை கட்சி. அந்த கட்சி தான் பிரம்மாண்டமான கட்சின்னு நான் நம்புறேங்க. அந்த பிரம்மாண்டமான கட்சி தலைவி தீபா அவர்களே, எப்ப வரீங்க? வரும்போது மற்றொரு பிரம்மாண்ட கட்சி தலைவர், கூட்டணி தலைவரையும் கூட்டிட்டு, அதாவது மாதவனையும் கூட்டிட்டு வந்துருங்க. தீபா அம்மா பேரவை. இந்த எல்லா கட்சியும் கூட்டணி அமைச்சு பேப்பரை கூட ஒழுங்கா வாங்கி பேச முடியாம ஆனதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கட்சியை காப்போம், சம்மந்தியை மீட்போம். நன்றி, வணக்கம். புன்னகையோடு வணக்கம்.